ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பக்காவான யூடியூப் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது மூலியமாக நீங்களும் ஷுவராக உங்கள் யூடியூப் சேனலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது 7 ஸ்டெப்ஸ். இந்த 7 ஸ்டெப்ஸையும் உங்கள் வீடியோவில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது 3rd, 4th அண்ட் 7th பாயிண்ட்டை மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸையும் கண்டிப்பாக இன்றைக்கே உங்கள் சேனலில் அப்ளை பண்ணுற மூலியமாக 2-3 டேஸ்லேயே கண்டிப்பாக உங்கள் சேனலை க்ரோத்தை பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலியமாக தான் நமக்கு கொஞ்சம் பூஸ்டிக்காக இருக்கும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களோட சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கான ஹெல்ப்பை எங்களால் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் லைக் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸுமே இந்தியாஸ்லேயே நம்பர் 1 யூடியூபராக இருக்கக்கூடிய மிஸ்டர் பீஸ்டோட யூடியூப் அனலிட்டிக்கல் வச்சு தான் இந்த 7 ஸ்டெப்பையுமே நம்ம யூடியூப்பில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இவரோட சேனலில் க்ரோர்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தென் எல்லா வீடியோஸ்க்கும் க்ரோர்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த அல்காரிதத்தை அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபோக்கஸ் ஆன் ஹை குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட். அவர் யூஸ் பண்ணியிருக்க எல்லா வீடியோவுமே பிக் ஐடியாவாக இருக்கும். அதாவது ஃபோக்கஸ் ஆன் யூனிக்யூ, ரொம்பவே யூனிக்யூவாக ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணியிருப்பார். ஸோ அவர் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே சேலஞ்சிங் வீடியோ, கிவ் அவேஸ் அண்ட் சேரிட்டபிள் ஆக்ட். அண்ட் தென் அவரோட ப்ரொடக்ஷன் டீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு வீடியோக்கு பின்னாடி லாட்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த வீடியோவே எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோவில் இருந்தே அவங்க 1/3 ஆஃப் அமௌண்ட் அந்த வீடியோவோட ஏர்னிங்கில் எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவுக்கு பெஸ்ட் ப்ரொஃபஷ்னல் எடிட்டிங், சவுண்ட், வீடியோஸ், விஷுவல்ஸ் எல்லாமே குட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபோக்கஸ் ஆன் ஹை குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப், என்கேஜ் வித் யுவர் ஆடியன்ஸ். இந்த ஸ்டெப்ஸில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எமோஷ்னல் கனெக்ஷன், காமெடி, சஸ்பென்ஸ், தாராள மனப்பான்மை, இது எல்லாத்தையுமே உணர்வுபூர்வமாக அந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதாவது இதனால் மட்டுமே அந்த ஆடியன்ஸை என்கேஜிங்காக அந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் வைக்க முடியுது அவரால். டைரக்ட் இன்டராக்ஷன். ஸோ டைரக்ட் இன்டராக்ஷன் பண்ணும்போது, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லியாக அவர் இன்டராக்ட் வித் ஃபேன்ஸ், அதாவது கமெண்ட்ஸ் மூலியமாகவோ சோஷியல் மீடியா மூலியமாகவோ எதுலையாச்சும் அவர் ஃபேன்ஸோட இன்டராக்ட் பண்ணியிருப்பார். இது எல்லாத்தையுமே அவரோட வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுவார். இதனால் மட்டுமே அவரோட ஆடியன்ஸை என்கேஜிங்காக வைக்க முடியுது. ஸோ தொடர்ந்து அவர் க்ரோர்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கார். சில வீடியோஸ்க்கு மில்லியன் சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஆனால் வியூவர்ஸ் ஒன்லி 12K 18K அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுற மூலியமாக தான் க்ரோர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ ஸ்டெப் 3, தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்ஸ். ஐ கர்ச்சிங் தம்ப்நெயில்ஸ். அவரோட தம்ப்நெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐ கர்ச்சிங்காக இருக்கும். ஸோ மிஸ்டர் பீஸ்ட் யூசஸ் எ பிரைட் போல்ட் தம்ப்நெயில்ஸ் வித் கிளியர் என்கேஜிங் விஷுவல்ஸ். அவரோட தம்ப்நெயிலை 2 செகண்ட் நம்ம கண் அப்படியே அவரோட தம்ப்நெயிலை அட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட், க்யூரியாசிட்டி ட்ரிவன் டைட்டில்ஸ். அந்த டைட்டில்ஸ் எப்போவுமே க்யூரியாசிட்டியை ஏற்படுத்தும். இவரோட வீடியோ எல்லாமே டிசைனர் டு ஸ்பார்க் ஆஃப் க்யூரியாசிட்டி ஆர் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும்.
பாசிங் சேலஞ்ச் டு அட்ராக்ட் வித் நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு அவரோட வீடியோஸ் எல்லாமே ஒரு நம்பர்ஸ், அதாவது ஒரு மினிமம் ஆஃப் அமௌண்ட் ஆர் மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட்டு, இந்த வீடியோவோட எண்டில் இந்த அமௌண்ட்டை யார் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்றவோட டைட்டில்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் தென் அவரோட தம்ப்நெயில் கிளியராக ஐ கச்சிங்காக இருக்கும். ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டெப். ஸோ fourth step of the video, retention over clicks. So focus on watch time. நம்ம வீடியோவை ரிட்டென்ஷன் ஆஃப் கிளிக்ஸ் மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு தெரியும், பீப்புள் ஆல் த டைம் கீப் வாட்சிங்கில் இருக்க மாட்டாங்க. ஸோ ஹி அவாய்ட்ஸ் ஸ்லோ இன்ட்ரோஸ் அண்ட் இம்மிடியட்லி ஜம்ப் இன்டு எக்ஸைட்டிங் பார்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் வீடியோ. அதாவது அவர் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க மாட்டார். ஸ்டார்டிங்கில் எக்ஸைட்டிங்காக அந்த வீடியோவில் எக்ஸைட்டிங்காக இருக்கக்கூடிய பார்ட்ஸை ஃபர்ஸ்ட்லேயே இன்க்ளூட் பண்ணிடுவார். அண்ட் தென் குயிக் கட்ஸ், அந்த வீடியோவிலேயே குயிக் கட்ஸ், சடார்னு திரும்புறது, ஃப்ரீக்வெண்ட்டாக ஷிஃப்ட்டு டோனு அது எல்லாத்தையுமே மாற்றுறது. ஸோ இது அவரோட வீடியோவை கண்டினியூவாக பார்க்க வைக்கிறதுக்கு, வீடியோவை வியூவர்ஸை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கு. ஸோ இதுதான் ஃபோர்த்து ஸ்டெப். ஸோ எப்போவுமே நம்ம ஃபர்ஸ்ட்லேயே இன்ட்ரோ கொடுக்கக்கூடாது. அதில் ஸ்டார்டிங்கில் ஹூக்கு அண்ட் தென் ஏதாச்சும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை வச்சு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதாவது நம்ம வீடியோவை எண்டு வரைக்கும் பார்ப்பாங்க. ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப், கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணணும். மிஸ்டர் பீஸ்ட் ஃபோக்கஸை குவாலிட்டி ப்ளஸ் மெயின்டைன் கன்சிஸ்டன்ட்டி அப்லோட். ஸோ ஷெட்யூல் பண்ணியிருப்பார், இந்தந்த டேஸ்க்கு இந்தந்த வீடியோஸ் வெளியே விடணும் அப்படின்றத. திஸ் ஹெல்ப் டு கீப் ஆடியன்ஸ் என்கேஜ்ட் அண்ட் கம்மிங் பேக் மோர். ஸோ இதனாலேயே பேக் அதாவது அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் திரும்ப திரும்ப அவரோட வீடியோஸ்க்கு அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸாக வராங்க. லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஹீ ஸ்டார்டட் எ யூடியூப் ஆன் 2012 இவர் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ சக்ஸஸ் அன்டில் செவரல் இயர்ஸ், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா லேட்டராக தான் இவர் சக்ஸஸ் ஆகிறாரு. ஸோ ரொம்பவே எக்ஸ்பெரிமெண்டிங்காக பண்ணும்போது இவரோட கண்டென்ட் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணி இந்த 12 இயர்ஸில் அவர் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அவரோட சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு போயிருக்காரு. ஸோ சிக்ஸ்த் ஸ்டெப் ஆஃப் தி கொலாபரேட் வித் அதர் யூடியூப் சேனல்ஸ். அதாவது மிஸ்டர் பீஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லியாக கொலாபரேட் வித் அதர் பிக் யூடியூபர்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ். அவங்களோட பிக் யூடியூபர்ஸ் அண்ட் கொலாபரேட் பண்ணும்போது அவரோட சேனலுக்கு ப்ரொமோஷன், எக்ஸ்போஸ், ஹெல்ப்ஸ் டு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நியூ ஆடியன்ஸ் வராங்க. ஸோ கொலாபரேஷன் பண்ணுற மூலியமாக நம்ம சேனலுக்கு நிறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ செவன்த் ஸ்டெப் போது வைரல் நேச்சர். அவரோட வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆகிற மாதிரி தான் மேக் பண்ணுவார். மெனி வீடியோஸ் அவரோட ஐடியாஸ் அண்ட் டிசைனர் டு கோ டு வைரல். மெனி வீடியோஸ் அவரோட 1 டேக்கு 4 to 5 வீடியோஸ் வைரலாக இருக்கும். சம் கிவ் அவேஸ் டு டேப் சேலஞ்சஸ், சம் கிவ் அவேஸ். ஸோ கண்டென்ட் ஆடியன்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. கண்டென்ட் நல்லா இருக்கும்போது ஸோ இவர் 7 days க்ரியேட் ஆன்டிசிபேஷன், அதாவது ஒரு 7 days சீரீஸ் மாதிரி க்ரியேட் பண்ணும்போது 1 டேக்கு ஃபஸ்ட்டு சீரீஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸ் எப்போ வரும் அப்படின்ற அளவுக்கு ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருப்பார். ஸோ இதனாலேயே அவரோட வீடியோஸ்க்கு கண்டினியூஸாக பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆவலாக நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வைரல் நேச்சர் ஆஃப் தி, இதுதான் 7th ஸ்டெப். ஸோ இந்த 7 ஸ்டெப்புமே அப்ளை பண்ணுற மூலியமாக உங்கள் வீடியோவை நல்ல க்ரோவுக்கு கொண்டு போட முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆஃப் யுவர் சேனல் டு க்ரோ யுவர் சேனல். தேங்க்யூ ஃபார் தி வாட்சிங் மை சேனல். ஸோ இதுக்கு முந்தின வீடியோ நம்ம மிஸ்டர் எம்ஜியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் எல்லோரும் பாருங்கள். இட்ஸ் மீ அனுஸ் கோடிங். பை கைஸ். Don't forget to like and subscribe.